everyone, welcome to Krishna Kalaratri channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான அதாவது எக்லெஸ் டேட்ஸ் கேக். நோ கீ நோ பட்டர், ரொம்பவே அருமையாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பேசிக் அந்த ஓடிஜிங்கிற அந்த அவன்லேயும் பண்ணலாம், மைக்ரோ அவனில் பண்ணலாம், இதில் வேணாலும் பண்ணலாம். என்னென்ன இதுக்கு வந்து நம்ம மைதா வேணாலும் யூஸ் பண்ணலாம், கோதுமை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து டேட்ஸு, மைதா ஆறு கோதுமை மாவு, சுகர், அப்புறம் வந்து குக்கிங் ஆயில், ப்ளஸ் கொஞ்சம் கர்டு மில்க், அப்புறம் பேக்கிங் சோடா பவுடர், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மிக்சியில் பவுடர் பண்ணது. இதெல்லாம் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போடுறேன், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே இந்த மாவோட சேர்த்து இந்த மாதிரி ப்ராசஸரில் வச்சு நல்லா நம்ம தரவை மிக்ஸ் பண்ணணும். சல்லடை இருந்தால் சல்லடையில் ஆக்சுவலாக 7 தடவை சலிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மாவு எடுத்து அது கூட நம்ம கோதுமை வேணாலும் யூஸ் பண்ணலாம், மைதா மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்பொழுது அது கூட அந்த என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா ப்ளஸ் அந்த பேக்கிங் சோடா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸரில் போட்டு நல்லா சூப்பராக சுற்ற விட்டு எடுக்கணும். மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஆக்சுவலாக இது வந்து கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னாக்க பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து பால், தயிர், சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஆக்சுவலாக ஊற வச்சு அரைச்சோம்னா நல்ல நம்ம அப்படி ஸ்மூத்தாக அரைக்க முடியும். இதை அரைச்சிக்கணும். இது வந்து வெறுனே அரைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அரைச்சா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட கூட அந்த மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் காமிக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட், இதுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ சேர்க்கணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். இங்கே பார்க்குறது வந்து அந்த மாவு நம்ம வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சோடா சால்ட் அதோடு சேர்த்து நம்ம பேக்கிங் பவுடர் ப்ளஸ் பேக்கிங் சோடா பவுடர் சேர்த்து கோதுமை மாவை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவில் ஒரு ஆஃப் எடுத்துருக்கேன். ஒரு கன்வீனியன்ஸுக்கு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஈஸியாக அடிக்கணும்னு நம்ம அந்த டேட்ஸ் அந்த மிக்சரை காமிச்சேன் நான் எப்படி சுற்றிருக்கோன்னு. அதையும் கொஞ்சம் எடுத்து மாவையும் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் முன்னாடி அந்த வெனிலா எசன்ஸை சேர்த்தாச்சு. ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த குக்கிங் ஆயில், எந்த மெஷர்மெண்ட் கப்பில் மாவெல்லாம் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் தான் குக்கிங் ஆயில் எடுக்கணும். இதில் ஒரு ஹாஃப் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மைக்ரோ ஓவனில் வச்சு தான் இந்த கேக் பண்ண போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கார்னிங் வேர் இந்த பாத்திரத்தை எடுத்து அதை வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன் கேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேஷ்யூ, பாதாம், அப்புறம் இந்த வால்நட் எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணி பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன் கேக்காக. இது வந்து கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம 2 மிக்சர் நான் காமிச்சேன். அந்த டேட்ஸு, பால், தயிர், சர்க்கரை எல்லாம் சேர்த்து அடித்தது, எசன்ஸ் எல்லாம் ஊற்றி. இன்னொன்று வந்து அந்த மாவு கலக்கும் போதே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா பவுடர் எல்லோரும் மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன் நான். அத்தனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேட்டர் ரெடி. இப்போ இதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோ அவனில் நம்ம வச்சோம்னா நம்ம கேக் ரெடி. கேக் பேட்டர் எடுத்து இப்படி நல்லா செட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மைக்ரோ ஓவனை கன்வெக்ஷன் மோடில் போட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ வந்து கேக்கை வந்து காம்பி மோடில் போட்டு, அதாவது மைக்ரோ ஓவன் ப்ளஸ் கன்வெக்ஷன் அந்த மோடில் போட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கோம். திறந்து பார்த்துட்டு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட குறைச்சி வச்சுக்கலாம், பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு 2 கப்பு கோதுமை மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 12 நிமிஷம் வச்சு எடுத்தால் எல்லாம் ஃபுல் மெஷர்மெண்ட்டு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன்.
காம்பி மாடலில் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப அழகாக வருது, சூப்பராக. காம்பி மாடலில் ஒரு 12 நிமிஷம் வச்சு எடுத்தது நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக. இது வந்து 2 கப்பு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் மெஷர்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கு இந்த மாதிரி காம்போ மாடலில் போட்டோம்னா நம்ம ஒரு 12 நிமிஷம் வச்சா கரெக்டாக இருக்குது. Your spongy, yummy dates cake is ready. Everyone, welcome to Krishna Kalaratri channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான, அதாவது எக்லெஸ் டேட்ஸ் கேக். நோ கீ, நோ பட்டர், ரொம்பவே அருமையாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பேசிக் அந்த ஓடிஜிங்கிற அந்த அவன்லேயும் பண்ணலாம், மைக்ரோ அவனில் பண்ணலாம், இதில் வேணாலும் பண்ணலாம். என்னென்ன இதுக்கு வந்து நம்ம மைதா வேணாலும் யூஸ் பண்ணலாம், கோதுமை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து டேட்ஸு, மைதா, கோதுமை மாவு, சுகர், அப்புறம் வந்து குக்கிங் ஆயில், ப்ளஸ் கொஞ்சம் கர்டு மில்க், அப்புறம் பேக்கிங் சோடா பவுடர், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் கொஞ்சம், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மிக்சியில் பவுடர் பண்ணது. இதெல்லாம் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு நான் கொடுக்குறேன். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போடுறேன், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்குக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 1 கப், மில்க் 1/4 கப், டேட்ஸ் 1/2 கப், கர்ட் 1/2 கப், எடிபிள் ஆயில் 1/2 கப், சுகர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் few drops, பேக்கிங் பவுடர் 1 teaspoon, குக்கிங் சோடா 1 teaspoon. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ அவனில் வச்சோம்னா, அந்த மோடில் வச்சா 4 to 7 minutes, நம்ம காம்பி மோடில் வச்சா ஒரு 12 minutes. நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளவு குவான்டிட்டியோ